பிரசன்டர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு? லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் பிரசன்டர். என் முதல் நாயகன் நீ எந்தன் இன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் பிஹைண்ட் மீட்ஸ்னால. உயிராரம்பம் நீ நெஞ்சின் ஆசையும் நீ. ஓப்பனிங்லேயே வந்து ஆஹா படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஹைப் இருக்கும். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு ஹைப் ஆகி எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபேவரட் படமாக மாறி இருக்கு. நம்ம அனைவருக்கும் பிடித்த போர் தொழில் படத்துக்கு தான் வந்து நம்ம இப்போ கௌரவிக்க போகிறோம். யாருக்கு அந்த கௌரவம் போகுதுங்கிறத எல்இடியில் பார்க்கலாம். The Behind Woods Gold Hall of Fame actor in the lead role 2023, Ashok Selvam for போர் தொழில். ஓகே, ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய அன்பு அண்ணன் அசோக் செல்வன் அவர்களுக்கு. அண்ணா நீங்க வந்துட்டீங்க, பிரசன்டர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீயே வா பாலா. நானா? மக்கள் நாயகன், ஆம்புலன்ஸ் தலைவன். அண்ணா அசோக் அண்ணா, அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசன்டர் வந்தா யாரு? அவங்க வந்து அவங்க லைவ் பிரசன்டர். நான் சொன்னது லைவ் பிரசன்டர். ஸோ யாருன்னு கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் பிரசன்டர். என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ. என் உயிராரம்பம் நீ நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே. முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நம்பி எழுவேனே நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே. அப்பா சொல்லவே இல்லை பத்தியா? என் உலகம் நின்று போகும். உங்களுக்கான பிரசன்டர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். வந்திருக்கிறது நம்ம அசோகனுடைய அப்பா அம்மா தான். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் நடித்து ஹிட்டான படத்துக்கு உங்கள் அப்பா அம்மா கையில் விருது வாங்குறீங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய அசோக் அண்ணனுக்கு. தேங்க்யூ. இன்னும் எங்கள் அம்மா ஆசைப்படி கீர்த்தியும் வந்துட்டு நல்லா இருக்கும். ஆஹா, ஒரு குடும்ப விழாவை மாதிரி ஒரு மிகப்பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் கீர்த்தி பாண்டியன். அப்பா அம்மா கையாலே வந்து ஒரு விருது வாங்குறது ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அசோக் செல்வனுக்கு. அப்பா, உங்க மகன், உங்க பையன், உங்க சன் இன்னைக்கு வந்து போர் தொழில் அப்படிங்கிற படம் நடிச்சு ஒரு விருது வாங்குறாரு. அது உங்க கையில வாங்குறாரு. எப்படி ஃபீல் பண்றீங்கப்பா? ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற ஒரு தருணமா நான் நினைக்கிறேன். அப்பா ஏமா பேச மாட்டாங்க? என் மேல கோவமாப்பா? உங்களை போன்ற அன்பு உள்ளங்களின் பாராட்டு பெற்ற மகன் என்று வாழ்க வளர்க. இது ஒரு பெரும் பாக்கியம் தானே. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல. எனக்கு கீர்த்தி வரதே தெரியாது, அப்பா அம்மா வரது சத்தியமாக எனக்கு தெரில. பிஹைண்ட் வுட்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் இதானா அது. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கும் ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் எங்கள் அப்பா அம்மா யாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக நிச்சயமாக அப்படி தான். பிஹைண்ட் வுட்ஸ் நிறைய வித்தியாசமெல்லாம் பண்ணுவாங்க. ப்ளூ ஸ்டார் படம் பார்த்தீங்களாமா ரெண்டு பேரும்? கண்டிப்பா ரயிலின் பார்த்தாச்சு. அந்த பாட்டு பார்த்தீங்களா? அப்படியா? என்ன படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரெண்டு பேரும் ரொமான்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா பிடிக்கும். பசங்க ஹாப்பியா இருக்கணும்னு தானே பேரண்ட்ஸ் ஆஹா, விரும்புவாங்க. சூப்பர்மா. ஐயோ, இப்படி ஒரு அம்மா இருந்தா நாளா ஐயோ வேற மாதிரி இருப்பனே. உங்க மக கீர்த்தி பாண்டியன் அக்காவை பத்தி என்ன ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயம். சொல்லாத விஷயங்களா? வரும்போது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் சொல்லலை. சொல்லுங்க அக்கா, பர்மிஷன் கொடுங்க. என்னக்கா?
சொல்லுங்கம்மா. கீர்த்தி வந்து மருமகள் மட்டுமில்ல, எங்களோட மகள் தான். இன்னொரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் அடிஷன். ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான ஒரு அடிஷன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பொண்ணு. அக்கா நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் வந்து போர் தொழிலுக்கு விருது வாங்கியிருக்காரு, அடுத்த வருஷம் ப்ளூ ஸ்டாருக்கு வாங்குவார். ஸோ போர் தொழில் எனக்கு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஏன்னா அவரோட ஒரு ஜேர்னி நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் விக்ட்ரி, ஃபெயிலியர், ஃபால் டவுன், திருப்பி அதுலேருந்து எந்திரிச்சு வரது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் எல்லாம் இஸ் அ பிக் டீல். ஸோ வெரி ப்ரௌட். நீங்கள் ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணால் எல்லாம் ஹனிமூன் தான் போவாங்க, கல்யாணம் பண்ணால் அவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு அண்ணன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய லக்கி சாம் இருக்குது. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பையனுடைய வெற்றியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஜென்ரலாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு வருஷமும் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் நான் பார்ப்பேன். நன்றி பிஹைண்ட் வுட்ஸ். ஏன்னா இந்த வருஷம் இந்த அவார்ட் பட்டியலில் என் பையனோட பேர் வருதா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு நிச்சயமாக அவனுக்கு தகுதி இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் நம்புவேன். இந்த வருஷம் நீங்கள் அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் படிக்கும்போது அண்ணன் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி நடிச்சுலாம் பார்த்து அந்த ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில் அந்த மாதிரிலாம் பண்ணி அடி வாங்கியிருக்காரு அவங்கள்ட்ட? அந்த மாதிரி பண்ணி அடி வாங்கினது இல்லை, அடி வாங்கியிருக்காரு, பட் அதுக்கு இல்லை. அடிக்கிறதெல்லாம் அப்பா, நைட்டு வந்து அணைக்கிறது அம்மா. பேச்சு அம்மா, வீச்சு அப்பாவா? ஆமாம் ஆமாம். சூப்பர். அப்பா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அண்ணன் சொல்லியிருந்தாரு, அந்த அவருடைய பேரனும் நடிகன் தான், உங்கள் தாத்தாவோட பேரன் நடிகன் தான் சொல்லியிருந்தாரு. எப்படி இருக்கு அது? தாத்தா சொன்னது வந்து அம்மா கிட்ட தான் இறக்கிறதுக்கு முன்னாடி. அம்மா சொல்லிட்டோம் அதை. நீங்கள் சொல்லுங்கள். அம்மாவோட அப்பா? என்னோட அப்பா ரொம்ப திரைப்பட ரசிக்கிறவர். நிறைய படம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா அவரோட லாஸ்ட் டேஸில் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு படம் வந்துருந்துச்சு. தெகிடி போயிட்டுருக்குது, ஷூட்டிங் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சூதுக்காவும் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அவருக்கு அப்போ பேரம்பேத்தியை பற்றி என்ன பண்ணுறாங்க, அடுத்ததோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ரொம்ப பிரியமான பேரை வேற. அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, சிவாஜியோட பையனும் ஹீரோ, முத்துராமனோட பேரனும் ஹீரோ, என்னோட பேரனும் ஹீரோ தான் அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி வாய்ப்புங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், ஏய் சினிமான்னா சும்மா நினச்சிடாத, அங்கே என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், உன்னால் முடியுமா? எல்லாம் பண்ணுவேன் தாத்தா, எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சா போது, நான் நடிக்கணும், எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்பான். அப்போ அவருக்கு பெரிய ஒரு திருப்தி. இவனை ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டான், அடுத்த ஒரு படத்தில் சோலோ ஹீரோவாக பண்ண போகிறாங்கிறது அவரோட கடைசி நாட்களில் ஒரு திருப்தியோடு அவர் இறந்தார். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியுது ஒரு விஷயம். இன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் பிஹைண்ட் வுட்ஸ்னால. நிச்சயமாக எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க பிளெஸிங்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அசோக்கோட எஃபர்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்தது காரணம். பாராட்டுகள். ஆனால் எல்லாருக்குமே வந்து அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ. உங்களுக்கு எப்படின்னா எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோ? எனக்கு எங்கள் அப்பா தான் ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஹீரோ எல்லாமே. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து அப்பா தான். ஆக்சுவலாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், உங்களோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷனை பற்றி ஒரு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டி அப்பாவை பற்றி தான் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்பா. நிச்சயமா. அம்மா எப்பயுமே ஒரு பையன் வந்து மீடியாக்குள்ளே போகிறாங்கன்னா நிறைய டாக்ஸ் வரும் சொந்தக்காரங்க சைடில், எதுக்கு மீடியாக்கெல்லாம் விட்றீங்க, அது ரொம்ப கஷ்டம், ஐயோ அப்படிலாம் போனால் சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள் வந்தது, இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. ஆனால் தைரியமாக எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, பசங்களோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். ஆஹா. அவனோட உழைப்புலேயும் அவனோட தன்னம்பிக்கை, அவனோட எதையும் ஒரு எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிற அவனோட நினைப்பு அது சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட உண்டு. எங்கே போனாலும் அவன் வந்து நேர்மையாக ஒரு இடத்துல நிலை நிறுத்துவான் தன்னையா அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக அப்படி விமர்சனம் பண்ண எல்லாருக்கும் அவர் வாங்குற அந்த அவார்டு சமர்ப்பணம். கண்டிப்பாக இன்னும் அவர் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். 2023 பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. அதில் ஒரு பிக்கெஸ்ட் அவார்டு வந்து கீர்த்தி. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பிஹைண்ட் வுட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் போர் தொழில், ஏன்னா எல்லாருமே வந்து இந்த கடந்த வருடத்தில் வந்து பயங்கர வரவேற்பு பெற்ற படம், உங்களுக்குமே அது கெரியர் பிரேக்காக அமைஞ்சிருக்கு. அந்த படம் எப்படி அந்த படம் ஒத்துக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? விக்னேஷ் ராஜா டைரக்டர், அவர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் தான் நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி இதுவுமே ஒரு ரிஸ்க்காக தான் பட்டுது, ஒரு டபுள் ஹீரோ இதை பண்ணலாமா அது இதுன்னு. பட் நான் எப்போவுமே பார்க்குற ஆடியன்ஸ் மக்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அவங்க ஒரு நல்ல படம்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அந்த நம்பிக்கையில் எடுத்த டிசிஷன் தான் அது. நிச்சயமான அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு இருக்கு. அடுத்து சபாநாயகனாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், ஆஹா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அக்காவும் சேர்ந்துமே ப்ளூ ஸ்டாரில் வந்து பயங்கரமாக வந்து பேரெல்லாம் ஆகி ரியல் லைஃப்லேயும் பேர் ஆகி மக்கள் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கே மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது. ஏன்னா நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க அப்பா அம்மா, அவங்க கையால் நீங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோவாகி மக்கள் எல்லாமே உங்களை கொண்டாடுறாங்க. ப்ளூ ஸ்டார் எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் சினிமாவில் ஜெயிச்சு அப்பா அம்மா கையில் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய அவார்டு கிடைக்குமான்னு தெரியல. அம்மா அப்பா உங்கள் பையனை ஒரு அழகாக ஒரு கட்டி பிடிச்சி வாழ்த்துனீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த மொமெண்ட்டை ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக மாற்றுவோம். ஓகேவா? அம்மா உங்கள் கையால் உங்கள் பையனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா இதை விட பெரிய அவார்டு அவருக்கு எதுவும் கிடைக்காது. ஓகேவா அசோகண்ணே? கமாண்ணே. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அப்பா அம்மா கீர்த்தி அக்கா நீங்கள் எல்லோரும் 4 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் நிற்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அசோக் செல்வன் அண்ணனுக்கும் கீர்த்தி பாண்டியன் அக்காவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு. உண்மையிலே ஆனால் நான் ரொம்ப ஹாப்பிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அகெயின். மக்கள் உங்களுக்கு தான் நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். சபாநாயகனுக்கும் சரி, ப்ளூ ஸ்டாருக்கும் சரி, போர் தொழிலுக்கும் சரி, உங்கள் சப்போர்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, உங்கள் லவ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். லவ் யூ. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ அசோக் செல்வன் அவர்களுக்கு. தேங்க்யூண்ணா.